Welcome to the world of AI. Let's learn, explore, and create. ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டோம்னா வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து கிளாட்னால அதுவே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து யூடியூப்பில் ஆட்டோமேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ சேட்டில் ஓப்பன் பண்ணி அதுக்கிட்ட வந்து ஓப்பன் க்ளா மூலியமா இது மாரி எனக்கு ப்ரௌசர்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அது மவுஸ் கிளிக் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம கேட்டோம். அதுக்கு வந்து ஏன் ஓப்பன் க்ளா வந்து அதெல்லாமே பண்ணும். ஸோ அது வந்து ப்ரௌசர்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு, அதாவது எக்ஸ்டென்ஷன் யூசஸ் குரோம் டெவ் டூல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு அதில பண்ணும். ஆனா வந்து என்னாலயுமே வந்து அது பண்ண முடியும். கிளாட்லயுமே ஆல்ரெடி வந்து குரோம் ஆட்டோமேஷன் டூல் இருக்கு. குரோம்ல வந்து நீங்க ஆட்டோமேஷன் ஆட் பண்ணீங்கன்னா, என்னால வந்து அந்த தட் டஸ் கிளிக்கிங், டைப்பிங், அப்புறம் நேவிகேஷன் அண்ட் ரீடிங் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிஸ்டிங் குரோம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளிக் ரன் டு த டாஸ்க் இன் மை ப்ரௌசர். ஸோ த டாபிக் யூ ஹேவ் மென்ஷன் ரிலேட்டட் டு வாட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டப்போ, அது வந்து நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுச்சு. 2 கான்கிரீட் எக்ஸாம்பிள். இது மாரி வந்து Flipkart, Amazon இதில வந்து iPhone 16ஓட பிரைஸ செக் பண்ணி விச் இஸ் சீப்பர்ங்கிற மாரி டீட்டெயில்ஸ வந்து என்னால குரோம்ல நானே ப்ரௌஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ வந்து ரிப்போர்ட்டா வந்து குடுப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்லிங் அவுட் அ ரிப்பிட்டிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, கோ டூ திஸ் கூகுள் ஃபார்ம் அண்ட் சப்மிட் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அதில வந்து நேம், இமெயில், ஃபீட்பேக் டெக்ஸ்ட்டு இந்த மாரி இருக்கிற நேவிகேட் டு த ஃபார்ம், கிளிக் இன்டூ ஈச் ஃபீல்ட், டைப் த வேல்யூஸ் அண்ட் ஹிட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பட்டன் ஹிட் பண்ணுவேன்னு சொல்லுது. த சேம் கிளிக்கிங், டைப்பிங், ஓப்பன் கிளாஸ் ஸ்டெப்ஸ் செட்டப் டஸ் ஜஸ்ட் வித்தவுட் யூ நீடிங் எ விபிஎஸ். அங்க வந்து ஓப்பன் க்ளோல வந்து விபிஎஸ், டைல் ஸ்கேல், ஆர்எல்ஏ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து இருக்கு. பட் அதெல்லாம் இல்லாமயே என்னால வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் வச்சு என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டேன். இது மாரி வந்து எனக்கு யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரியுமில்ல. ஸோ அதனால வந்து உன்னால ஒரு 3 to 5 மினிட்ஸ் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு, அதில நீயே வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் தம்ப்நெயில் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி. அப்லோட் பண்ணிட்டு அதை போஸ்ட்டும் வந்து பப்ளிக்கா பண்ணிரு அப்படிங்கிற மாரி சொன்னேன். அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐ கேன் ஆக்சுவலி டூ அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து வாட் ஐ கேனாட் டூ அப்படிங்கிற மாரி சொல்லிருச்சு. ஸோ அந்த இது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதில வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவேன். என்னால வாட் ஐ கேன் ஆக்சுவலி டூங்கிறதுல ஸ்கிரிப்ட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் 3 to 5 மினிட்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாரி சொல்லிச்சு. அது வந்து தமிழ்ல ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னால பண்ண முடியும். அப்புறம் வந்து தம்ப்நெயில் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து யூஸ் ப்ரௌஸ் ஆட்டோமேஷன் டூ ஓப்பன் யூடியூப் ஸ்டுடியோ. இது வந்து அதாவது கிளாடோட ப்ரௌசர் ஆட்டோமேஷன் டூல் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதில வந்து யூடியூப் ஸ்டுடியோல ஓப்பன் பண்ணி என்னால வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்புறம் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இதெல்லாமே வந்து செட் விசிபிலிட்டி டூ பப்ளிக் இதெல்லாமே பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லிச்சு. ஸோ இதில வந்து வாட் ஐ கேனாட் டூ அப்படிங்கிறப்போ, இதில வந்து எ பாலிஷ்டு 3 to 5 மினிட்ஸ் வீடியோ வித் விஷுவல்ஸ், நரேஷன்ஸ் அண்ட் எடிட்டிங் இஸ் நாட் சம்திங் ஐ கேன் ப்ரொடியூஸ். அதாவது வந்து நம்ம கூகுள் ஃப்ளோல வந்து நம்ம எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்றோம், அதில வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா வீடியோ எப்படி இது பண்றோம், அந்த மாரிலாம் என்னால வந்து பண்ண முடியாதுங்கிறத வந்து ஜெனூனா கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ த ஹானஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபுல் பைப்லைன் இஸ் அது வந்து நமக்கு என்ன ஃபுல் பைப்லைன் அப்படிங்கிறத நம்ம சொல்ற ஒர்க்க வந்து ஒரு பைப்லைனா கன்சிடர் பண்ணி சொல்லுது. ஸோ அதில வந்து அது என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட், நரேஷன், இமேஜஸ், எ சிம்பிள் ஸ்டிச்டு வீடியோ அப்படின்னு சொல்லிச்சு. யூ ட்ராப் இன்டூ எ ஃபோல்டர். தென் ஐ டிரைவ் த ப்ரௌசர் டூ ஆக்சுவலி அப்லோட் இட் இன்டூ தி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யூடியூப் ஸ்டுடியோல வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் அண்ட் பப்ளிஷ் இட் பப்ளிக்லி. அப்புறம் இது ஓகே அப்படின்னா, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்டுச்சு. ஸோ நான் சொன்னேன், ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாட பத்தி ஒரு டைட்டில் குடுத்தேன். நான் அந்த மாரி வந்து இதான் டைட்டில். சப்ஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டூ தி ப்ராஜெக்ட், ஆர்டிஃபேக்ட், ஷெட்யூல், டிஸ்பேட்ச், அப்புறம் கஸ்டமைஸ்ட். ஸோ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் வென் அண்ட் ஹவ் அண்ட் வேர் இட் இஸ் இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாரி. அதாவது வந்து நான் கிளாட்ல இருக்கிற இந்த சைட்ல இருக்கு இல்லைங்களா? ப்ராஜெக்ட், ஆர்டிஃபேக்ட்ஸ், ஷெட்யூல்டு, டிஸ்பேட்ச்
இத வந்து நீ அ ஒரு டாபிக்கா எடுத்து எனக்கு வந்து அ ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வீடியோ ஜெனரேட் பண்ணி குடு. அதை வந்து பிரசன்டேஷனா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஐடியா இருந்துச்சு. ஸோ அது வந்து நமக்கு அந்த டைட்டில் ரிலேட்டடா வந்து நம்ம இதுதான் வந்து கன்டென்ட் கவர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சொன்ன டைட்டிலுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணிருச்சு. ஹைலைட் பண்ணிட்டு நமக்கு வாண்ட் மீ டூ டர்ன் திஸ் இன்டூ எ ஆக்சுவல் ஸ்போக்கன் ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட். அதாவது இந்த இது ஓகே அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நான் ஆக்சுவல் ஸ்போக்கன் ஸ்கிரிப்ட்டா வந்து நான் ஜெனரேட் பண்ணட்டுமா? அப்டின்னு சொல்லி கேட்குது. ஸோ அது வந்து 5 எக்ஸாம்பிள் பேஸ்ட் அவுட் டூ 3 டூ 5 மினிட்ஸ் அப்டின்னு சொல்லி கேட்குது. ஓகே. நான் வந்து இது மாரி இதை வந்து ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணு. பட் ஆனா டங்கிலீஷ்ல பண்ணு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்த மாரி டங்கிலீஷ்ல பண்ணு அப்படின்னு மாரி சொல்லிட்டேன். ஸோ ஹியர் இஸ் த டங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்ட் 4 மினிட்ஸ் வென் ஸ்போக்கன் நேச்சுரலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ரிலேட்டட் ஆல் 5 டாபிக்ஸ ஹைலைட் பண்ணிட்டு, நமக்கு இந்த மாரி வந்து டங்கிலீஷ் ரிலேட்டடா குடுத்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரோ எவ்வளோ செகண்ட்ஸு, அப்புறம் டியூரேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிருச்சு. 3 டூ 5 மினிட்ஸ், 4.5 மினிட்ஸ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுலேருந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் கிளாட் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சேட் பண்ணுவீங்க, கொஸ்டின் கேட்பீங்க. ஆனா கிளாட்ல இப்படி 5 ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அதாவது வந்து இது பிகினர்ஸ வந்து கவர் பண்ற மாரி இருக்கும். அ இத யூஸ் பண்ணுனா உங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ட்ரோ அதுவே குடுத்துருச்சு. இன்ட்ரோக்கு வந்து ஒரு டைமிங். அதுக்கப்புறம் அந்த நம்ம குடுத்த 5 டைட்டில்ல வந்து அதோட டைட்டில் குடுத்துட்டு, அதுல வந்து நம்மளுக்கு எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சு. லாங் டெர்ம் ஒர்க்குக்கு, சேம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் ரிசர்ச், ஒரு கோட் பேஸ் அப்படிங்கிற மாரி அத ஹைலைட் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒவ்வொரு டைட்டிலுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைமிங்கு, பிளஸ் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துட்டு, நமக்கு கடைசியா வந்து கன்க்ளூஷனுக்கும் வந்துருச்சு. ஓ! கால் வேற வருது. ஓகே. ஸோ, நம்மளுக்கு வந்து கடைசியா அ இப்ப பாருங்க கிளாட் ஓட இந்த 5 ஃபியூச்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு நரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாரி ஜெனரேட் த நரேஷன் அண்ட் விசுவல் ஃபார் தி ஆக்சுவல் வீடியோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். ஓகே டங்கிலீஷ் ரெடி. நமக்கு பார்த்ததுக்கு அதுல எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம், வாட் ஐ ஆக்சுவலி பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரோபோட்டிக் வாய்ஸ வந்து நான் வீடியோல ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ எந்தவித கனெக்டர்ஸோ இல்ல மத்த ஆ வீடியோ நரேட் பண்றதுக்கு உண்டான ஏஐ வாய்ஸோ எதுவுமே பண்ணல. ஸோ டிஃபால்ட்டா என்ன இருக்கோ, அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டுச்சு. பெஸ்ட் ரியல் ஆப்ஷன் ஐ பில்ட் த விஷுவல், ஸ்லைட்ஸ், கேப்ஷன்ஸ் அண்ட் டைமிங் எக்ஸாக்ட்லி டூ யுவர் ஸ்கிரிப்ட். அவுட்புட் அ வீடியோ வித் கேப்ஷன்ஸ் அண்ட் நோ வாய்ஸ். அதாவது பிளேஸ் ஹோல்டர் பீப் ட்ராக் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லுச்சு. நான் வந்து ஸ்லைட்ஸ் இது பண்ணிக்கிறேன், டைமிங் எக்ஸாக்ட்லா மேட்ச் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, அது ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு. நான் இது பண்ணலைன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில வந்து ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லி லெட் மீ லைக் த கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு யூ செலக்டட் ரோபோட்டிக் பிளேஸ் ஹோல்டர் நரேஷன் ஆஸ் தி ஆன்சர். நான் வந்து ரோபோட்டிக் பிளேஸ் ஹோல்டர் ஏன்னா அதுதான் டிஃபால்ட் இது அப்படிங்கிற மாரி காமிச்சிருந்துச்சு. ஸோ இது டீட்டெயிலா போனா நெறைய இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அ எக்ஸாக்ட்டா எந்த இது ஆப்ஷன்ஸ்ங்கிற மாரி காமிக்கிறேன். இப்ப இதில பார்த்தீங்க அப்டின்னா, "த வாய்ஸ் இஸ் கிளியர், ரொபோட்டிக் அண்ட் மிஸ்ப்ரொனன்சியேஷன் த தமிழ் வேர்ட். எ ஃபியூ ஹானஸ்ட் நோட்ஸ்." அதுவே சொல்லிருச்சு. இது சொல்லும்போது என்ன அப்டின்னா வந்து, நான் அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா என்னோட ஹானஸ்ட் நோட்ஸ் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, "த வாய்ஸ் இஸ் கிளியர்லி ரொபோட்டிக் அண்ட் மிஸ்ப்ரொனவுன்ஸ் த தமிழ் வேர்ட்" அப்டின்னு சொல்லிட்டு, "இட்ஸ் அன் இங்கிலீஷ் ஒன்லி என்ஜின் ரீடிங் லட்டின் ஸ்கிரிப்ட் தமிழ்" அப்டின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைம் ஸ்ட்ரக்சர் பிளேஸ் ஹோல்டர். ஸோ நாட் சம்திங் டூ பப்ளிஷ். ஏன்னா இது வந்து முன்னாடியே என்னென்னலாம் வந்து நமக்கு ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறத வந்து ஹைலைட் பண்ணிருச்சு. ரியல் ப்ரொனன்சியேஷன் மாரி வராது. அதுக்கப்புறம் வந்து டைமிங் ரிலேட்டடா தான் வந்து வீடியோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். லட்டின் ஸ்கிரிப்ட் பேஸ்டா வந்து வாய்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாரி நமக்கு சொல்லிருச்சு. சொல்லிட்டு இது வந்து ஜெனரேட் பண்ணுச்சு இல்லைங்களா? பட் ஜெனரேட் பண்ணப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து நமக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் ஓகே மறுபடியும் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் தடவ இது பண்ணுது. ஆ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். அதாவது பிரசன்டேஷன்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப அ அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு
ஜஸ்ட் பிளாங்க்கா ஒரு பிரசன்டேஷன் குடுத்துட்டு, அதுல வந்து வாய்ஸ்லயே எல்லாமே கன்வே பண்ணுச்சு. பட் ஆனா அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு ரொம்ப ரன்னிங்கா இருந்துச்சு. அதுல நம்ம என்ன சொல்லுதுன்னே புரியல. நம்ம இந்த பழைய அ படத்துல வந்து ரோபோ பேசினா எப்டி இருக்கும்? அது கரமுர கரமுர அது மாரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக ஃபர்தரா வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா இது வந்து முன்னாடியே சொல்லிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாரி கீழ வந்து ஐ ஃபைண்ட் ஃப்ரம் இன்டர்நெட் ஆக்சஸ் லாக்டு. நான் நினச்சேன் இது மாரி இன்டர்நெட் ஆக்சஸ் இஸ் லாக்டு. அப்புறம் பேக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மெயின்லி அப்புறம் வந்து Google, Microsoft வாய்ஸ் என்ஜின்ஸ் இது எல்லாமே வந்து பிளாக்டு அப்படிங்கிற மாரி சொல்லிருந்துச்சு. ஸோ உனக்கு அது மாரி இருக்குன்னா நான் எனேபிள் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி நான் கேட்டிருந்தேன். ஸோ வாட் ஐ வாண்ட் டூ டூ இன் தி செட்டிங்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நான் ப்ரீசியஸா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு, அட்மின் செட்டிங்ஸ்ல வந்து கேப்பபிலிட்டீஸ் அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சது. பட் ஆனா வந்து நம்மளுக்கு இது செட்டிங்ஸ்லலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கிறத சொல்லிருச்சு. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது நமக்கு என்ன சொல்லுச்சுன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கேட்டுச்சு. நம்ம வந்து Google Chromeல போயிட்டு, இங்க வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா, கிளாட்ல வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம், நம்ம இது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கூகுளோட செட்டிங்ஸ்ல போயி, அ எனக்கு வந்து இந்த இத வந்து translate.google.com அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதாவது செட்டிங்ஸ்ல உள்ள போயிட்டு Google Chrome இதுல வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து கன்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல செட்டிங் 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 செட்டிங்ஸ் வந்துருச்சுங்களா? ஓகே. இது வந்து நம்ம இந்த சேனல்ல இருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு நமக்கு கன்டென்ட்ன்னு சொல்லுச்சு. கன்டென்ட் ஆட்டோமேஷன் டவுன்லோட்ஸ். நம்ம அவ்வளோ தூரம் வந்து சர்ச் பண்றதுக்கு ஈஸியா நம்ம இந்த URL குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அலோவ் டூ ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் மல்டிபிள் ஃபைல்ஸ்ன்னு ஆட் பண்ணி நம்ம translate.google.com அதாவது வந்து google.comல இருக்க அந்த டிரான்ஸ்லேட்டர ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு இந்த இதில. ஸோ நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் அவுட்புட் நல்லாவே வந்துச்சு. translate.google.com.added அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து ஆட் பண்ணியாச்சு. நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறப்போ, நமக்கு அ அந்த இதுலேருந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. Google இதுலேருந்து எடுத்து வந்தது. நான் உங்களுக்கு இதை வந்து இந்த வீடியோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்றேன். பாருங்க. ஆனா இதில வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து எங்க சொல்றது? கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ரீரோட் நரேஷன் ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் ஸோ தட் ஐ கேன் செக் த தமிழ் வேர்ட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து அதை கேட்டதுக்கு அப்புறமே அது அதுவே ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. இது சேர்த்துக்கிட்டுன்னு கடைசியில வரும். நம்ம எண்ட் கன்க்ளூஷன்ல அது வந்து சேர்த்துக்கிட்டுன்னு வரணும். பட் செய்துக்கிட்டுன்னு அதுவே கரெக்ஷன் பண்ணி சொன்ன மாரி சொல்லுச்சு. பட் அதை வந்து நம்ம சொன்னோம். இப்ப இதுதான் வந்து நமக்கு ஃபர்தரா அதாவது கூகுளோட டிரான்ஸ்லேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம், நமக்கு வந்து டங்கிலீஷ்ல அதாவது வந்து தமிழ் மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட் வரணுமோ, அங்கங்கலாம் இங்கிலீஷ் வேர்ட். பட் ஆனா இந்த நரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா இருந்துச்சு கிளாட்ல. ஏன்னா நமக்கு இது பார்த்து நம்ம இப்ப படிச்சு, நம்ம இதையவே வந்து ஒரு வீடியோ எடுத்தா கூட, நம்மனால இத வந்து ஃபுல்லா சொல்லிற முடியும். ஈஸியா வந்து படிச்சுட்டு நம்ம வாய்ஸ் வந்து நம்மளே குடுத்துக்க முடியும். அப்படி குடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணுச்சு இல்லைங்களா? அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க சேர்த்துக்கிட்டுன்னு இருந்துச்சா? அதாவது நான் இப்ப பாருங்க, கிளாடோட இந்த 5 ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்ச்சு. நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதாவது 2 சொல்லி கொம்பு வரணும். செதுக்கிட்டு அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. நம்ம ஆ பேச்சு வழக்குல அப்படின்னு சொல்லி ரெட்டை சொல்லி கொம்பு போட்டு சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அந்த சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிறத போட்டு நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனா இந்த நரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு பிரசன்டேஷன்ஸ்க்கு. நம்ம இத பார்த்து வந்து வீடியோ அந்த பிரசன்டேஷன் வச்சு வாய்ஸ் குடுத்திருந்தா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இதனால ஆட்டோமேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரிங்கிற இதுல வந்து ஃபர்தரா வந்து இதையவே கொஸ்டின் பண்ணேன். அதாவது நீயே வந்து வீடியோல வாய்ஸ வந்து இது பண்ண முடியுமா? அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மாரி ttsmaker.com இதுல வந்து என்னால பண்ண முடியும். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்லுச்சு. பட் ஆனா அதுல வந்து கேப்ச்சா இருந்துச்சு. அதை வந்து அதனால
இது பண்ண முடியாது. நீங்க போய் அத பண்ணீங்க அப்டின்னா, நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. பட் ஆனா வந்து இந்த கேப்ச்சா இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து என்னால பார்க்க முடியல. ஸோ, அதனால வந்துட்டு அந்த கான்செப்ட்ட நாங்க கைவிடுற மாரி இருந்துச்சு. இல்லாட்டி இந்த ttsmaker.com இதுல போயிட்டு, அந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற வாய்ஸ இதுல மேட்ச் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணோம். பட் ஆனா இல்ல. பட் ஆனா இதுல வந்து அதுக்கப்புறம் மறுபடி யூஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் வீடியோல அதாவது இந்த ஆ, லா அப்படிங்கிறதெல்லாம் ஐஃபன் குடுத்து வந்துருந்துச்சு. நான் ஐஃபன் குடுக்காம குடுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? பாஸ் பண்ணி சொல்லும். யூஸ்ஃபுல் நெக்ஸ்ட் வீடியோ ல அப்படிங்கிற அந்த லாங்கிறது வந்து தனியா உங்களுக்கு தெரியும். ஆங்கிறது ரொம்ப தனியா தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஃபன் குடுக்காத. ஐஃபன் குடுக்காம இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் வீடியோல அப்படிங்கிற மாரி சொல்லும்னு நெனச்சோம். பட் ஆனா அது வீடியோலங்கிறதையும் இங்கிலீஷும், தமிழையும் வந்து அந்த இடத்துல அதனால சரியா ரீட் பண்ண முடியல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் ஏதாவது டூல் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டோம். இதுவே வந்து சிம்ப்ளஸ்ட் ஹானஸ்ட் பெட்டர் ரிவ்யூ. அதாவது நம்ம எந்தவித டூலும் யூஸ் பண்ணாம, யூஸ் பண்றதுக்கு தான் ப்ராசஸ் பண்ணோம். ஏன்னா இது மத்ததுலலாம் வந்து பிளான்ஸ் என்னென்ன இருக்கு, இது மாரி இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. 11 லேப்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்லாவே வாய்ஸ் வரும். மத்த சஜஷன்லாம் குடுத்துச்சு. பட் நான் வந்து என்ன சொன்னேன்னா, இன்டென்ஷன் இஸ் ஐ வாண்ட் டூ கிரியேட் எ அதாவது இது வந்து நான் ரிப்பீட்டபிள் டாஸ்க்கா வந்து கொண்டு போணும். அதனால வந்து இதை வந்து நம்ம இப்படியே கொண்டு போவோம் அப்படிங்கிற மாரி கிளாடுக்கு நம்ம சொல்லிட்டோம். சொன்னங்காட்டிக்கு இது ரொம்ப லென்த்தியா பண்ணேன். ஏன்னா நான் ஒரு 3 ஹவர்ஸ் பக்கம் வந்து இதில உட்காந்து அது எல்லாமே வீடியோ இது பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே வந்து இவ்வளோ அ வீடியோஸ வந்து சின்ன சின்ன மினிட்ஸா வந்து இது பண்ணிட்டு, கடைசியா நம்மளுக்கு ஒரு ஃபுல் டிராஃப்ட்டா குடுக்கும். அ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே சிறுசு சிறுசா அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுட்டர் கஸ்டமைஸ்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஃபுல்லா பண்ணுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஆக்சஸ் குடுத்தோம். அதாவது நம்மளோட டவுன்லோட் ஃபோல்டருக்கு ஆக்சஸ் குடுத்துட்டு, ப்ளஸ் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாரி வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோவ ஜெனரேட் பண்ணு. நீயே எல்லாமே பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிருந்துச்சு. ஸோ அது அதனால எந்த அளவுக்கு அதுவே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஆ நம்ம செக் பண்ணுது இது. இப்போ வந்து கடைசியா வந்து அனிமேஷன்ஸ் மாரி ஏதாவதெல்லாம் ஆட் பண்ணு. சும்மா ரொம்ப பிளாங்க்கா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால நான் உங்களுக்கு அந்த வீடியோ இது கூட வந்து கடைசியா அட்டாச் பண்றேன் பாருங்க. கடைசியா வந்து வந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆனா வந்து இந்த கடைசியா வந்து நம்ம அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதாவது வந்து வீடியோல அப்புறம் ஆங்கிறது மட்டும் வரும். ஆனா வந்து இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா இதே வந்து அ ரோபோட்டிக்கோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இதுவே போதுமான அளவுக்கு பிரசன்டேஷன்ஸ் வந்து பண்றதுக்கு நல்லாருக்கும். பட் அது இனியும் ஃபைன் டியூன் பண்ணோம். பட் எனக்கு அது நான் ஃபர்தரா வந்து ஃபைன் டியூன் பண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு பார்ட் போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு அந்த வீடியோவ அட்டாச் பண்றேன். ஸோ, இதுல நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க அந்த வீடியோல பாருங்க. ஸோ, ஏன்னா வந்து கிளாடே இப்போ வந்து ஒரு பிரசன்டேஷன் இது பண்ணி, அந்த 5 டாபிக் உண்டான டீட்டெயில்ஸ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, நம்மளுக்கு வந்து ஏஐ வாய்ஸ் குடுத்து, அதை வந்து ஒரு வீடியோவா YouTube சேனல்ல அதுவே வந்து பிரைவேட்டா போட வச்சுட்டேன். ஏன்னா நான் வெரிஃபை பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி. பிரைவேட்டா போட்டு அதுக்கப்புறம் நான் பப்ளிஷும் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, ம் இங்க இருக்கும். நான் இதை வந்து 2 டூ 3 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் கம்மியா வந்து இது பண்ணிச்சு. நான் தனியா போட்டிருக்கேன். பட் ஆனா இதை வந்து நம்ம இப்ப இந்த வீடியோ கூடயும் அட்டாச் பண்றேன். நீங்க அத பாருங்க. இல்ல உங்களுக்கு செப்பரேட்டா வந்து நான் அது என்னதான் பண்ணுச்சு அப்படிங்கிற டைரக்ட்டா போய் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க இந்த இதுல வந்து டைரக்ட்டாவே வந்து ஓப்பன் பண்ணி இது எந்த மாரி இது பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனா இது பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு 1.5 இல்ல 1.25 அப்படிங்கிற அந்த மாரி ஸ்பீட்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு புரியாத மாரிலாம் இருக்காது. பட் ரொம்ப கன்வீனியன்ட்டா பட் ஆனா இதில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ஒண்ணும் ஜஸ்ட் ட்ரை இல்ல. இது ஆக்சுவலா வந்து என்ன யூஸ்ஃபுல்னா, இந்தோட யூஸ் பண்றதுக்கு என்னென்ன மாரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, நம்ம அதில வந்து இந்த ஃபியூச்சர்ஸ அந்த டயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்க அது ஜஸ்ட் லைக் தட்ன்னு விட வேண்டியதில்ல. நீங்க பாருங்க. இதில ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோல அப்லோட் பண்றேன். ஆ ஃபர்தரா என்ன இருக்கு? ரொம்ப லாங் நமக்கு வந்து கடைசியா இது ஃபர்தரா இன்னொன்னு ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு சொல்ட்டு, அது நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாரி ChatGPTல வந்து அ ஒரு தடவ நம்ம பிரசன்டேஷன் வந்து நல்லா பண்ணியிருந்தோம். அந்த இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ChatGPTல நம்ம பிரசன்டேஷன வந்து
கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதை ஒரு ஃபோல்டர்ல போட்டா, அந்த ஃபோல்டர்லேருந்து இதுவே வந்து சேனல பப்ளிஷ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து ஆ பண்ண முடியுங்கிற மாரி சொல்லுச்சு. பட் நேத்தைக்கு நம்ம லாங் ஹவர்ஸா வந்து Claudeலயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதோட ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுலயே டைம் ஆயிருச்சு. ஸோ நான் ஃபர்தரா இனி க்ளா ChatGPT மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நான் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவ நான் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து அதுவே ஜெனரேட் பண்ணியிருந்தது. ஃபைனல் இது. நான் அதை அப்லோடும் பண்ணியிருக்கேன் இந்த இதுல. ஸோ நான் அதை வந்து இந்த வீடியோ கூடயே லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். இல்ல நீங்க டைரக்ட்டா பார்க்கணும்னாலும் மறுபடியும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இதை டைரக்ட்டாவும் பாருங்க. ஸோ Claudeயே வந்து பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணி, அதுக்கு வாய்ஸ் குடுத்து, அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து அந்த டைட்டில் அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, என்ன ரியல் டைம்ல எப்போ வந்து இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அது பாருங்க. ம். தேங்க் யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் Claude AI யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, chat பண்ணுவீங்க, questions கேட்பீங்க. ஆனா Claude ல இப்படி 5 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ ல நான் Claude ஓட 5 மெயின் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்ல போறேன். முதல் ஃபீச்சர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்க ஒரு ஃப்ரீலான்சர்னு வெச்சுக்கலாம். 3 கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கிளையண்ட்க்கு தனி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. அவங்க பிராண்ட் டீடைல்ஸ், பாஸ்ட் ஒர்க் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் குள்ள எப்போ சாட் பண்ணாலும் Claude எல்லாமே ஞாபகம் வெச்சிருக்கும். இரண்டாவது ஆர்டிஃபேக்ட்ஸ். நீங்க Claude கிட்ட ஒரு டூல் பில்ட் பண்ண சொன்னா, அதை வெறும் டெக்ஸ்ட் இடைக்கோடு மட்டும் கொடுக்காம, லைவ் இடைக்கோடு இன்டராக்டிவ் இடைக்கோடு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். உதாரணமா, எனக்கு ஒரு பட்ஜெட் கால்குலேட்டர் வேணும்னு கேட்டா, Claude அதை ஒரு ஒர்க்கிங் டூல் பில்ட் பண்ணி கொடுக்கும். மூன்றாவது ஷெட்யூல்ட் டாஸ்க்ஸ். நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். எவ்ரி மார்னிங் 8 மணிக்கு ட்ரெண்டிங் AI நியூஸ் சம்மரி வேணும்னு ஷெட்யூல் பண்ணுங்க. நீங்க ஆப் ஓபன் பண்ணாம இருந்தாலும் அந்த ரிப்போர்ட் ரெடி இருக்கும். நான்காவது டிஸ்பேட்ச், அதாவது சப் ஏஜென்ட்ஸ். ஒரு பெரிய டாஸ்க் சின்ன சின்ன பீசஸ் பிரிச்சி parallel வேலைய வைக்கல Claude கிட்ட சொல்லலாம். உதாரணமா, உங்களோட 5 கம்பெட்டிட்டர் யூடியூப் சேனல்ஸ் ஓட ரீசன்ட் வீடியோஸ் என்ன டாபிக் பத்தி போடுறாங்கன்னு Claude ஒரே டைம் 5 சப் ஏஜென்ட்ஸ் அனுப்பி ரீசர்ச் பண்ணுச்சு. ஐந்தாவதும் கடைசியும் கஸ்டமைஸ்ட் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் இருந்தா, அதை ஒவ்வொரு முறை டைப் பண்ணாம ஒரு தடவை Claude கிட்ட இதுதான் என் ஃபார்மேட்னு சேவ் பண்ணிட்டா, அதே பேட்டர்ன் நம்ம ஃபியூச்சர் ரிக்வெஸ்ட்ஸ் ஃபாலோ பண்ணும். இப்போ பாருங்க, Claude ஓட இந்த 5 ஃபீச்சர்ஸ் எல்லாமே செதுக்கிட்டு யூஸ் பண்ணினா உங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸி ஃபாஸ்ட் ஆகும். இது வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. இப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோல.